வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையில ஒரு ஸ்கூல் போற பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடி போயிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கிற அந்த லேடியும் திடீர்னு காணாம போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு தான் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணாங்க, ஹீரோயினை யாரை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது பல ட்விஸ்டுகள்லாம் வெளிவரும். சோ அப்படி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் டிடெக்டிவ் கார்த்திக் சொல்லி தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு அப்படியே அங்க இருந்து ஏஞ்சி நடந்து வந்துகிட்டே இருக்கா. பாவம் அந்த பொண்ணோட கையில எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட கழுத்துல இந்த டிராயிங் காம்பஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த காம்பஸ் அவளோட கழுத்துல சொருகி இருக்குது. சோ புடுங்கி போட்டுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரா. அவளால ஒண்ணு முடியாம அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுகிறான். அடுத்த நாள் காலையில ஒரு பேப்பர் போற பேப்பர் பாய் பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறான். சோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அங்க இறங்கி அவன் சுவிட்ச் அடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு இறங்குறான். சோ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. நேத்து நைட் டைம்ல ஒரு பொண்ணு இங்க விழுந்தார் இல்லையா, அந்த பொண்ணு இப்ப டெட் பாடி அங்க கிடக்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு போலீஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் டீம்ல இருந்தும் கூடவே ஃபாரன்சிக்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் கூட இவங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சில வேலை பார்க்கறாங்க. சோ இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சோ இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயின்மே கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா. அவளோட கழுத்துல சில காயங்கள்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டிடெக்டிவ் மேல தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க மரத்துல அந்த பொண்ணோட கையில சில மர பட்டைகளோட துகள்கள்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையுமே சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது தான் தெரியுது அங்க வந்துட்டு இந்த டிராயிங் பண்ற மேக்ஸ் காம்பஸ் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல விழுந்து கிடக்குது ரத்த கரையோட. அதை நம்ம ஹீரோயின் எடுத்து இதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் கிட்ட கையில கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது தான் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இங்க நம்ம டிடெக்டிவ் மேடம் சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்துட்டு இங்க வந்துட்டு சாகல, இதுக்கு முன்னாடியே யாரோ இந்த பொண்ணோட கழுத்துல குத்தி இருக்காங்க. அங்க இருந்து அந்த பொண்ணு நடந்து வந்துதான் இங்க விழுந்திருக்கிறா. சோ உயிரை காப்பாத்திக்கலாம் சொல்லி முயற்சி பண்ணிருக்கா. ஆனா முடியாம போய் கழுத்துல ரொம்ப ப்ளீடிங் ஆனதால அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அப்படி நீங்க இருக்கிறவங்க டிடெக்டிவ் சொல்ல அடுத்தது இறந்து போன பொண்ணோட வீட்டுல இன்ஃபார்ம் பண்றாங்க. பாவம் அவங்க வந்துட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இப்ப நேரா வந்துட்டு இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிரின்சிபலை கூப்பிட்டு கேட்கறாங்க. உங்க ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தானே இறந்து போயிட்டா, சோ ஸ்கூலுக்கு வந்தாங்களா போனாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு 2 நாளா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நம்ம பிரின்சிபல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மீடியாக்காரங்களா நிறைய பேர் வந்ததால இந்த நியூஸை வந்துட்டு தப்பா போட்டுறாதீங்க, போலீஸ்காரங்க விசாரிக்கிட்டு எதுவா இருந்தாலும் விசாரணையில வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க கரெக்டா பேசுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ஏஜென்சியை காமிக்கிறாங்க. இந்த ஸ்பை ஏஜென்சி அதான் டிடெக்டிவ் ஏஜென்சியை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் முகமுடி போட்டுட்டு யாரோ பைக்ல வந்து நிக்கிறாங்க. கூடவே இன்னும் 2 பசங்க வராங்க. சோ இவங்க எல்லாமே ஒரு கேங்கா வந்தது எதுக்காகனா, இங்க நம்ம முகத்துல கர்ச்சப் கட்டி இருக்கார் இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு டிடெக்டிவா இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கிட்ட லவ் பண்ற மாதிரி லவ் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணணுமா, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. தான் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரன் தான் இவங்களோட காதலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. சோ அதனால கூட்டிட்டு வந்திருக்கான் ஹீரோ. சோ அதே இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா. ஹீரோயின் கூட வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் இந்த பொண்ணு. சோ இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டை லவ் பண்றாப்ல, மேடம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, மேடம் காணாம போய் 2 நாள் ஆகுதுன்னு சொன்னோடனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ரிஷிதான் சொல்லி ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு சமீபத்துல ஃபாரஸ்ட் கிட்ட டெத் ஆயிட்டாங்க. சோ அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த மேடத்தை பார்க்கவே இல்லை, காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ நீங்க யாருக்கிட்ட எல்லாம் விசாரிச்சீங்க, ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களான்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு யாருக்கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கேட்டா நான் தான் போயிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரின்சிபல் கிட்ட கேட்டா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரல, வந்திருந்தாக்கா நாங்க எங்க போய் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. வேணா எங்க ஸ்டாஃபுங்க எல்லாம் நான் கூப்பிடுறேன், கூப்பிட்டு நீங்களே விசாரிங்க, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, ஏதோ அந்த பொண்ணுக்கு நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸுமே கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா எல்லா டீச்சர்ஸுமே அதுதான் சொல்றாங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வரலையா, சோ வந்திருந்தாக்கா நாங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு அதே இடத்துல கிளம்பி போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் மிஸ் ஆயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சொல்லி இந்த பொண்ணுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வேலை பார்க்கறாங்க இல்லையா, அந்த பாஸை போயிட்டு சந்திக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க, இவரு ஒரு டிடெக்டிவ் தான். சோ ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல எந்த வேலைக்கும் போறது கிடையாது. சமீபத்துல இதே இடத்துல தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கும் போல. சோ அதுக்கப்புறம் பாஸ் கிட்ட போயிட்டு பேசிட்டு ஹீரோயினை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த கொலை கேஸ் நான் கண்டுபிடிக்கிறேன், நான் விசாரிக்கிறேன், இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைங்க
பண்றீங்கன்னு சொல்லிட்டு வாண்டடா அந்த கேஸை நம்ம ஹீரோ கேட்டு வாங்கிக்கிறாரு. அடுத்ததா தான் அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஹீரோயினுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த கொலை கேஸ் இப்ப மிஸ்ஸிங் கேஸ் 2 இருக்கு இல்லையா, இதை நான் தான் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் போறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவோட டீம் போறாங்க. இப்ப அந்த ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க 2 பசங்க அடிச்சுக்கிறானுங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க இருக்கிறால இந்த பையன் கொஞ்சம் ரவுடிசம் பண்ற பையன். சோ இவன் என்ன பண்ணிருக்கானா கூட இருக்கிற தான் ஃப்ரெண்ட ரெக்கார்ட் நோட்ல நீ தான் எழுதி கொடுக்கணும் எனக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க. அங்க இருக்கிற ஒரு வாதியார் வந்துட்டு என்ன விஷயம் சொல்லி கேட்டா ரெக்கார்ட் நோட் வந்துட்டு இந்த பையன் எழுதலையாம். சோ இவனை எழுதி கொடுக்க சொல்லி இருக்கிறான். ஏன்டா ஒன் நோட்டை நீ தான்டா எழுதணும், நீ ஏன்டா அவனை எழுத சொல்றன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்க இருக்கிற பிடி டீச்சர் போல இவர் இங்க இருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோட டீம் உள்ள வராங்க. பிரின்சிபல் சாரை போயிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு அவரை போயிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு நீங்க எதுவா இருந்தாலும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அவளோட கிளாஸ் ரூம்ல போயிட்டு இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அது இந்த ரவுடி பையன் ஒருத்தர் தான் பாருங்க, அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் வேற அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்றான். சோ அவனை கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுக்கு சாக்லேட் பிடிக்கும், ஜாலியா சுத்துறது பிடிக்கும், இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற யாரெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கையை தூக்க சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்கிறான். இந்த பொண்ணு பேரு நேகா. சோ நேகாக்கும் இறந்து போன அந்த ரிஷிதாக்கும் ஆகவே ஆகாதான். சோ ரிஷிதா வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எப்பயுமே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் செகண்ட் ரேங்க் எடுக்கும். இதனால இந்த 2 பசங்களுக்கு ஆகாதான் போட்டி பொறாமையா போயிட்டு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நேகாக்கு இறந்து போன அந்த ரிஷிதாவை பிடிக்கவே பிடிக்காதான், அடிக்கடி வந்துட்டு முறைச்சுக்குவாங்களாம். சோ இப்படி எல்லாம் பேசி கேள்விப்பட்டு இருக்க அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இதை நம்ம பிரின்சிபல் பார்த்துருக்கு. என்ன சார் எங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய எங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கொலை பண்ற அளவுக்கு போயிடுவாங்க, என்ன சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு சொல்லும்போது என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு நீங்க மூக்க நுழைக்க கூடாது, இது என்னோட இன்வெஸ்டிகேஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு நம்ம பிரின்சிபல் மேலே கொஞ்சம் சந்தேகமா வருது. ஏன்னா இறந்து போன பொண்ணோட அப்பா ஸ்கூல்ல விட்டங்கிறாரு, இந்த பிரின்சிபல் விடலங்கிறாரு. எது உண்மை அப்படிங்கிறது தெரியாம பிரின்சிபல் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா, இல்ல இந்த பொண்ணுக்கு யாரு மேல பகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, ஹீரோயினோட அசிஸ்டன்ட், அவங்களே வந்துட்டு ஹீரோவை பிடிச்சு போகுது. ஒரு அளவுக்கு தனியா லவ் பண்ற மாதிரி ஒரு கிரஷ் இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அடுத்த விசாரணை எங்கன்னா நேகா பொண்ணை போயிட்டு விசாரிக்க போறாங்க. ஏன்னா அவ தான் இறந்து போன பொண்ணு கூட அடிக்கடி போட்டி பொறாம ஒரு கோபமா அவ மேல இருந்திருக்குது. இதனால அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது. இதனால அந்த பொண்ணோட வீட்டுல போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இது பாருங்க சார் அந்த பொண்ணு மேல வந்துட்டு ஒரு போட்டி இருந்தது உண்மைதான், அதனால அதுதான் காரணம் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு தப்பா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க. இவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நேகா பொண்ணுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, ஆனா படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்கடி அந்த இறந்து பொண்ணு ரிஷிதா கூட கம்பேர் பண்ணி பேசி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டியூஷன் எல்லாம் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா தான் படிச்சிருக்கா, மார்க் எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க டியூஷன் எல்லாம் போறா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு டியூஷன் வாதியாரா இருந்திருக்காரு. சோ இந்த விஷயத்தை நம்ம பிரின்சிபல் வந்துட்டு மறைச்சிட்டார் இல்லையா, அந்த காண்ட்ல வந்துட்டு நம்ம பிரின்சிபலை பார்க்கலாம் சொல்லிட்டு ஹீரோ ஸ்கூலுக்கு போக அங்க பிரின்சிபல் அந்த நேகா பொண்ணுகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு நீ கிளம்புமா கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. என்ன பேசினாங்க என்ன விஷயங்கிறதே நமக்கு பெருசா காட்டிக்கல. இப்ப ஹீரோ வந்து நீங்க வந்துட்டு டியூஷன்லாம் நடத்துறீங்களாமே, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டா சார் அது என்னோட பர்சனல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் காண்டா பேசுறாரு. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, அந்த நேகா பொண்ணு ஏதோ மறைக்கிறா, நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க ஒரு நாள் மாட்டுவீங்க, அன்னைக்கு இருக்க உங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துட்டு டீமோட பேசுறாங்க. இந்த கொலை கேஸையும் இந்த மிஸ்ஸிங் கேஸையும் ஒண்ணுமே கனெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஆனா அந்த பிரின்சிபல் ஏதோ பண்றான். போதாத குறைக்கு அந்த நேகா பொண்ணு ஏதோ நம்ம கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறான், அவளை ஃபாலோ பண்ணணும், அவளை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு ஹீரோவோட டீம் அந்த நேகா பொண்ணை ஃபாலோ பண்றாங்க. சோ அந்த நேகா பொண்ணு ஸ்கூல்ல எதுவும் பண்ணல, ஆனா அந்த பொண்ணு டியூஷன் போறால, டியூஷன் போகும்போது நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இந்த விஷயம் அந்த பொண்ணை பாத்துறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் லேடியும் நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு அப்படியே தனியா ஒரு இடத்துல மடக்கி இது பாருமா நீ என்ன காரியமா பண்ணன்னு சொல்லி சும்மா நாளும் போட்டு வாங்குறாங்க. அந்த பொண்ணு பயந்து போறா. பயந்து போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றா, சார் நான் இது வந்துட்டு வேணும்னு பண்ணல, எல்லாமே என்னோட வீட்டுல தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னாக்கா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு படிப்பு ஒன்றும் பெருசா வர்றது கிடையாது, ஆனா டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இதனால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க டியூஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. டியூஷன்ல போகும்போது எல்லா பசங்களும் போனதுக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் வந்துட்டு நம்ம நேகா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்திருக்காரு, நீ என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா உனக்கு நான் நிறைய மார்க் எல்லாம் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இவங்க கிட்ட தப்பா அபியூஸ் பண்ணதால இந்த பொண்ணுக்கு வீட்டுல வேற அப்பப்ப மிரட்டுறாங்க, டார்ச்சர் பண்றாங்க இல்லையா, இதனால இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. சோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இல்லீகலா அஃபேர்ல இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயத்தை வந்து தான்
நேகா மறைச்சிருக்காங்க, பிரின்சிபல் இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான காண்டு. பிரின்சிபல் வீட்ல வச்சுட்டு போயிட்டு பளிச்சுன்னு அடிச்சு, ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்குலாம் தெரியாதாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பதான் அங்க இருக்கிற வாதியார் ஒரு விஷயத்தை சொல்றேன், எனக்கு வந்துட்டு இந்த சின்ன பசங்க மேலதான் அஃபேர் வரும், சோ அந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்குது, என்ன மன்னிச்சிருக்கேன், நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அவனை விடல. கண்டிப்பா ரிஷிதா இறந்து போன விஷயத்துல உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை மறைச்சா அது இந்த விஷயம், நீ எதுக்குடா என்கிட்ட பம்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை கேட்டு அவன் இன்னொரு விஷயத்த சொல்றான். ஆமா, ரிஷிதா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு விட்டுறதுக்காக என்னோட டியூஷன் சென்டருக்கு முன்னாடி தான் வந்துட்டு இறக்கி விட்டாங்க, அந்த பொண்ணு நடந்து போறத பார்த்தேன், அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு கண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இன்னும் ரெண்டு நம்ம ஹீரோக்கு காண்டாகுது. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பையன் கூட வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த பிரின்சிபல் சொன்னோன்னே அது யாருன்னு சொல்லி கேட்டா அருண் சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு பேட் பாய் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் கூட தான் அந்த பொண்ணு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் காலையில தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு. பிரின்சிபலுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கண்டிப்பா வந்துட்டு அந்த அருண் பையன் தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது தான் சார் நான் அந்த பொண்ணை லவ் பண்ண சார், அந்த பொண்ணு ஒத்துக்கல, அதனாலதான் சார் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அசால்ட்டா சொல்றான். என்னடா இது கொலை பண்ணிட்டேன், இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற, எங்கடா இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு சொல்லி கேட்டான். ஸ்பெஷல் கிளாஸ் அப்ப யூடியூப்லாம் வீடியோலாம் பார்த்துருக்கானா, சோ அந்த மாதிரி பார்த்து தான் அந்த பொண்ணை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். காரணம் என்னடா எங்கடா வச்சு கொலை பண்ணன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் வந்துட்டு ஏற்கனவே ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு வந்துட்டு ஒத்துக்கல. சோ இதனால என்ன பண்ணிருக்கானா அடுத்த நாள் காலையில இப்படி பிளான் பண்ணிருக்கான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஷார்ட்கட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஏரியா வழியா அந்த பொண்ணை தனியா கூட்டு போயிருக்கான். கூட்டு போகும்போது திரும்ப அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் உன்னை அப்படிலாம் பாக்குறேன், நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இல்ல உன்னை நான் போயிட்டு பிரின்சிபல்கிட்ட மாட்டி வரேன், எங்க வீட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு மிரட்டி இருக்கா. இதனால அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா காண்ட்ல அவங்க கிட்ட இருக்கிற இந்த டிராயிங் காம்பஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல ஒரே சொருகிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். போகும்போது கூட அந்த பொண்ணு கழுத்துல குத்துறதுக்கு முன்னாடி இவனோட கர்ச்சிப்பால கையெல்லாம் கட்டி இருந்திருக்கான். சோ இதனாலதான் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்துட்டு ஃபாரன்சிக்கால கண்டுபிடிக்க முடியல. சோ இதுதான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இதே இடத்துல கடந்திருக்குது. இவன் ஸ்கூலுக்குலாம் வந்திருக்கான். அடுத்த நைட்டுக்கு தான் வந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் ஏன் தப்பிச்சு போலான்னு பார்த்திருக்கான். சோ கழுத்துல குத்தந்தால ஓவர் பிளேடிங்ல அந்த பொண்ணு இறந்திருக்கான். சோ இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அருண் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா பிரின்சிபல் வந்துட்டு பெருசா பயப்படல. இல்லடா உன்னை போலீஸ்ல மாட்டி வரும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு பார்த்தா பண்ணுங்க சார் பண்ணுங்க, நீங்க பண்ணதே நான் சொல்றேன், நான் பண்ணதை நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதிகபட்ச சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான், ஆனா ஓ விஷயத்தை நான் சொன்னா கண்டிப்பா உனக்கு களி தாண்டி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பயங்கரமா மிரட்டி இருக்கிறான். என்னடா என்ன மிரட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன விஷயம் அப்படின்னா இவன் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, நேகா பொண்ணு கிட்ட இல்லீகலா அஃபேர் வச்சிருக்கிறத இவன் தூரத்துல இருந்து ஒரு நாள் பார்த்திருக்கான். பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அப்படியே ரூமுக்குள்ள கூட்டு போயிட்டு கதவை சாத்திருந்தா இவன் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். சோ அந்த வீடியோ எல்லாம் காட்டின உடனே கொய்யால நீ முளைச்சு 3 இலை விடல, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரின்சிபலே நம்ம பையன் ஆஃப் பண்ணிருக்கான். அதனால ஓ மேட்டரை நான் சொல்ல, ஏன் மேட்டரை நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிடுச்சு. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட எல்லா கதையுமே நம்ம பிரின்சிபல் சொல்ல, கொலைக்கான காரணம் யாரு அந்த அருண், அந்த பையனை இப்ப போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு நம்ம ஹீரோ விட்டுறாரு. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ண அப்படின்னாக்கா அந்த நேகா பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் வெளியே வரும், பாவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாயிட கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரை தனியா வச்சு கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேகா பொண்ணோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறாரு. இந்த மாதிரி பொண்ணை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க, அவளுக்கு எதுல விருப்பமா அதுல தான் அவ ஆர்வத்தை செலுத்துவா, அதை அவளுக்கு கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு இப்ப அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த கேஸை வந்துட்டு ஈஸியா முடிச்சிட்டாரு. ஆனா ஹீரோ எதுக்காக இந்த கேஸ் எடுத்தாரு, தான் காதலிக்கிற நம்ம ஹீரோயினை வந்துட்டு யாரு கடத்தினாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுதான் இவரோட முக்கியமான வேலை. இப்ப அதை எப்பரா கண்டுபிடிக்கிறது, கண்டிப்பா அந்த அருண் பையன் எதுவும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, பிரின்சிபல் எதுவும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அவளை யார் கிட்னாப் பண்ணிருப்பாங்க, ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ தொடர்பு கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு விசாரிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, சோ பர்சனல் விஷயத்துல ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா தேஜுன்னு சொல்லிட்டு, அவளோட ரூம்மேட் தான் அவ, முன்னாடி அங்கதான் தங்கி இருந்தா. சோ அவளை போயிட்டு விசாரிச்சாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் சொல்லிட்டு அவ தங்கி இருந்த ரூமுக்கு அந்த பொண்ணு தேஜு கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கு நைட்டு என் ரூமுக்கு வந்த உடனே வெளியே போயிட்டு போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனா யாரோ ஒருத்தவங்களை பார்த்துருக்கிறா, பார்த்துட்டு நான் சீக்கிரமா வர ஒரு முக்கியமான வேலை ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு போனா. அதுக்கப்புறம் தான் ரூமுக்கே வரல, நான் கூட ஏதோ வேலை விஷயமா தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த இப்ப திரும்ப ஹீரோ அன்னைக்கு நைட்டு யாரை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க அவங்கள நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பார்த்திருக்கேன், ஒரு பேக் மாட்டிட்டு போனா அந்த நபரை நான் திரும்ப பார்த்தா கூட அடையாளம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில போலீஸோட சப்போர்ட்டோட அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கிறாங்க.
எடுக்கிறாங்க. அன்னைக்கு அந்த நம்ம ஹீரோயின் காணாம போன அன்னைக்கு டேட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு எடுக்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் வந்துட்டு யாரோ ஒரு நபரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறது தெரிய வருது. ஸோ அவனோட போட்டோவை கேப்சர் பண்ணி அங்க இருக்கிற ஏரியாலாம் வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அது யார் அப்படிங்கறதே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு வழியா வந்துட்டு அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்ரஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பையனோட அப்பா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா என் பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்கிற நம்ம ஹீரோக்கு என்னடா இது நம்ம ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அன்னைக்கு நைட் அந்த பையன் இறந்திருக்கான். அந்த பையன் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்கானா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூசைட் பண்ணி இறந்திருக்கானா. சோ அவன் எதுக்காக இறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த காரணமும் தெரியல. ஆனா அடிக்கடி வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க 1 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காசையும் வாங்கியிருக்கிறான். என்ன பண்ணாங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம அம்மாவோட நகையெல்லாம் எடுத்து அடகு வச்சிருக்கான். அடகு வச்சு செலவு பண்ணியிருக்கிறான். இப்படி இந்த காரணம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிட்டு சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த பையனோட அப்பா நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் பிடிபடவே இல்லை. ஸோ அவனுக்கு ஃப்ரெண்டு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவன் லாக் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். ஸோ ஃப்ரெண்டுக்காரங்களோட டீடைல்ஸ்லாம் அப்பாக்காரர் கொடுக்குறாரு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தான் ஃப்ரெண்டுக்காரங்களை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டேன் என்ன பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த இறந்து போன பையனோட போனை எடுத்துட்டு வந்து அன்லாக் பண்றாரு. அன்லாக் பண்ணி அவனோட போன்ல ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது, ஒரு வீடியோ கவரேஜ். அந்த வீடியோல என்ன பண்ணிருக்கானா ஒரு பொண்ணு கூட நியூட் வீடியோ பேசியிருக்கான். அந்த பொண்ணு கூட சாட்டும் பண்ணிருக்கான். சாட் பண்ணதுல அந்த பொண்ணு இவனை வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இந்த மாதிரி நான் கேட்கிற பணத்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னாக்கா உன் கூட நான் நியூட் வீடியோ பேசினேன் இல்லையா உன்னோட போட்டோ வந்துட்டு தெரியுற மாதிரி எல்லாருக்கும் உன்னோட கான்டாக்ட் நம்பருக்கு எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சு விடுவேன். என்னோட ஃபேஸை நான் ஹைட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி இருக்கிறா. அதனால தான் வீட்டில் அவன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நிறைய டைம் கொடுத்துருக்கான். ஸோ நியூட் வீடியோவை இவனும் பேசியிருக்கான். ஸோ இதனால பயந்துட்டு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு தான் அந்த பையன் நிறைய தடவை பணத்தை கொடுத்துருக்கான். மேலும் மேலும் பிரச்சனை அதிகமானதால இவன் சூசைட் பண்ணி இறந்துருக்கான். ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க திரும்பவும் தான் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. அப்ப இந்த ஆப்பை வந்துட்டு சஜெக்ஷன் பண்ணதே ஒரு பையன் தானா. ஸோ இவன் தான் வந்துட்டு அதை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நியூட் வீடியோ எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணியிருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த நியூட் வீடியோல பேசிச்சு இல்லையா அந்த பொண்ணோட போட்டோ வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி எடுத்து அதே தெருவில் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல யாருக்குமே வந்துட்டு தெரியல. கடைசியா ஒரு நபர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அட்ரஸ். அங்க போயிட்டு விசாரிச்சா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்னன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து 3 மாசம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு தலையை வெடிச்சு போகுது. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே முடியல. ஏன்டா நம்ம தேடி கண்டுபிடிச்சு போற எல்லாமே இறந்து போனாங்கனாக்கா யார் தாண்டா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் தலையை வெடிச்சு போகுது. இப்ப ஹீரோ தான் இறந்து போன அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆப்பை சஜெக்ஷன் பண்ணா இல்லையா அந்த பையன் வந்துட்டு இதே லொகேஷன் ஐடிக்கு நீ கால் பண்ணி பேசு, கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு சீட்டிங்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ அப்படின்னா அந்த பொண்ணு திரும்பவும் உங்ககிட்ட காசு கேட்கும். அது வந்துட்டு யாரோ ஃபேஸை வந்துட்டு மேப்பிங் பண்ணி தான் இந்த மாதிரி பணத்தை பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆப்பை சஜெக்ஷன் பண்ணாலே அந்த பையனை வந்துட்டு நூடு வீடியோ நைட்டு பேச சொல்றாங்க. ஸோ அவனும் பேசியிருக்கிறான். பேசுறதுல அந்த பையனை கண்டிப்பா அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிருக்குது. பண்ண உடனே இந்த மாதிரி இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு இந்த ஏரியாவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மிரட்டி இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பணத்தெல்லாம் கொடுத்து அந்த பையனை அனுப்பிச்சு விடுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வரும், அந்த வண்டியில அந்த பணத்தை போட்டுரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அந்த பையனுக்கு வருது. இதே எல்லாமே நம்ம ஹீரோட டீம் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. ஏதோ குப்பை போடுற மாதிரி அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரனுக்கே தெரியாம அந்த பேக்ல குப்பையை போட அந்த குப்பையை எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த குப்பையை எடுத்து ஒரு ஓரமா கடைசிட்டு போறான். ஸோ கடைசிட்டு போயிட்டு அதுல பணத்தை எடுக்கலாம்னு பார்த்தா அதுல பணமே இல்ல. கடைசியா பார்த்தா தெரியுது அந்த ஐஸ்கிரீம் காரன் தான் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஐஸ்கிரீம் வண்டி மட்டும் ஒரு பக்கத்துல நிக்குது. அங்கேயும் தேடி பார்த்தாச்சு பணம் கிடையாது. ஆனா ஒருத்தவன் பேக மாட்டிட்டு கர்ச்சிப் கட்டிட்டு அதே ரூட்ல ஒருத்தவன் நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இதே ஃபுட்டேஜ் தான் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும். ஸோ சேம் பேக், சேம் கலர், சேம் ட்ரெஸ். ஸோ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நில்றா அப்படின்னு சொல்லும் போது அவன் பூந்தடிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க. ஒரு வழி அவன் எங்க தப்பிச்சு போயிட்டான், எந்த பக்கம் போனானா அப்படிங்கிறது தெரியாம நம்ம ஹீரோ தடுமாறிட்டு இருக்க. தப்பிச்சு போனவனோட செயின் ஒண்ணு கீழே விழுந்திருக்குது. ஸோ அந்த செயினை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த செயினுக்குள்ள ஒரு போட்டோஸ் இருக்கு, ஒரு லேடி போட்டோ. இது யாருது அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோ தடுமாறாரு. ஆனா இந்த செயினையும் இந்த போட்டோவையும் இதுக்கு முன்னாடி ஹீரோ எங்கேயோ பார்த்திருக்காரு. ஆனா எங்க பார்த்தாரு அப்படிங்கறத தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த செயின் யாரோடதுன்னா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிடி டீச்சர் இருந்தார் இல்லையா அவரோட செயின் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க அப்படியே பிளாஷ்பேக்ல பானா நம்ம ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு மாஸ்க போட்டுட்டு இப்ப தப்பிச்சு போனா பாருங்க, அவன் அங்கதான் போயிட்டு நிக்கிறான். மாஸ்க கழட்டுனா சோ நம்ம ஹீரோ கெஸ் பண்ண அதே ஆளு தாங்க அங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறான். சோ இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஹீரோயினை எப்படி கடத்தினாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்க ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போனது இறந்து போன பையனை மட்டும் கிடையாது, இவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த பையன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இவங்கிட்ட தான் கொடுத்துருக்கான். இவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. ஆனா அவன் தப்பிச்சு போயிருக்கான். அடுத்த நாள் காலையில அதே ஏரியால போயிட்டு நம்ம ஹீரோயின் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கேமராவோட இந்த பிடி டீச்சர் சுத்திட்டு இருக்கான். என்ன நீங்க போட்டோலாம் எடுப்பீங்களா
எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நான் இந்த மாதிரி நேச்சுரலான போட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இறந்து போனுச்சு இல்லையா அந்த பொண்ணு ரிஷிதா, ஸோ அவளோட கொலைகேஸை பத்திட்டு நாங்க விசாரிக்கணும். ஸோ இந்த வழியா தானே அவ ஸ்கூல் போவா, ஸோ அதனால உங்க ஃபுட்டேஜ்ல ஏதாவது கிடைக்குமா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறா. ஸோ அதே மாதிரி நைட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது கதவெல்லாம் திறந்துருக்குது. ஸோ இந்த பொண்ணு மேலே போயிட்டு எதிர்த்தா பார்த்துருக்கிறா. சிஸ்டமும் இருந்திருக்குது. சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணும்போது இங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. இவன் தான் வந்துட்டு இந்த மாஃபிங் வீடியோலாம் பண்ணியிருக்கிறான். பண்ணி பணத்தெல்லாம் பறிச்சிருந்திருக்கிற விஷயம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் போட்டோ எடுக்கிறது நிறைய பொண்ணுகளை தான், நிறைய பொண்ணுகளை அழகழகான பொண்ணுகளை போட்டோ எடுத்து அந்த பொண்ணோட போட்டோவோட முகத்தை எடுத்து வேற ஒரு பொண்ணு நூடி வீடியோ பேசுற மாதிரி இருக்கிற பொண்ணுகளோட மாஃபிங் பண்ணி பணத்தை பறிச்சிருக்கான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. கீழே இறங்கி வரும்போது அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஸோ சும்மா வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் சொல்ல, ஆனா அவன் தான் ஒரு ஃப்ராட் ஆச்சு. அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டிப்பா அவன் மேலே போயிருந்தா சிஸ்டத்தை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு இந்த பொண்ணு காஃபி கேட்க காஃபில மயக்க மருந்து கலந்து போயிட்டு எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துறான். அங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அடுத்தது அவனுமே வீட்டுக்குள்ள ஒரு தனி இடத்துல கட்டி போட்டு அவளை நம்ம ஹீரோயினை போட்டோ எடுக்கிறான். இவன் போட்டோ எடுத்து உன்னோட ஃபேஸ் கட்டுமே நான் இந்த மாதிரி மாஃபிங் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்க இருக்கிற பிடி டீச்சர் ஒரு உண்மை கதையை ஓபன் பண்றான். இவனோட ஃபேமிலி ரொம்பவே அழகான ஃபேமிலி, அம்மா அப்பா ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். ஸோ இவனுக்கு வேலையெல்லாம் கிடைச்சிருக்குது, நம்ம ஹாப்பியா இருந்திருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ தங்கச்சி மட்டும் அதே நினைச்சு டிப்ரெஷன்ல இருந்திருக்கிறான். ஆனா அப்ப கூட பாருங்க வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. வாடகைக்காரங்க கரெக்டா வந்து வாடகைலாம் வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இறந்த துக்க வீட்டில் கூட கொஞ்ச நாள் கூட விட்டு வைக்கல. ஸோ கொஞ்சம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. காசு பணத்தை தான் இவங்க பெருசா பாக்குறாங்க, உயிரை வந்துட்டு பெருசா பார்க்கல. இதனால இவ தங்கச்சி வந்துட்டு அப்படியே மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா 10 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல இப்ப படுத்த படுக்கையா இருந்திருக்கிறான். நான் எப்படியாவது சொந்தக்காரங்கள்ட்ட யார்கிட்டயாவது கேட்டாலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருக்கிறேன். சொந்தக்காரங்களா யாரும் வரமாட்டாங்க. இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான், பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா தான் எல்லாமே, பணம் தான் நம்மளை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே அதே இடத்துல இறந்து போக இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பணத்து மேல அவ்வளவு ஒரு வெறி வருது. பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப தான் தங்கச்சியும் பலி கொடுத்த உடனே திரும்பவும் அதே ஹவுஸ் ஓனர் வந்து பணத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம பையனுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குது, பணம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான்டா பணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நிறைய இடத்துல ஒரு போகும்போதுலாம் அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டே இந்த பொண்ணு அழகா இருக்கிறாடா, இந்த வெப்சைட்ல அழகா இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இவனுக்கு அப்பதான் ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த நியூ வீடியோ பேசுறவங்களோட வீடியோ எடுத்து அழகழகான பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை மாஃபிங் பண்ணி அப்படி இவனுக்கு வினோடி வீடியோ பேசுற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் அவளோட கான்டாக்டே இந்த வீடியோ வீடியோவை அனுப்பி நான் கேட்குற காசு தரணும் உன்னோட கான்டாக்டுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிடும் சொல்லி மிரட்டி கொஞ்சமா பணத்தை சேர்த்திருக்கிறாரு, பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு. இப்படிதான் இவரோட பொழப்பு நடந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின்மே போட்டோ எடுத்தாச்சு இல்லையா, இந்த காரணத்துக்காக தான் பணம் தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இவளோட போட்டோ வச்சு மாஃபிங் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டு இருக்க. அதே இடத்துல திரும்பி பார்த்தா ஹீரோ வந்துட்டு செயினை சுத்திட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படியே அடிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவை கை ஓங்கிட்டு வருவான். ஹீரோ அவனை அப்படியே ஒரே அப்படியே பிடிச்சி ஒரே நொறுக்குவாரு. அடுத்து போலீஸ்காரங்களா வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாத்திருப்பாரு நம்ம ஹீரோ. ஸோ இப்போ ஒரு வழியா அந்த கேஸ் எல்லாத்தையும் முடிச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தனியா நின்றுட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் போவான். என்னடா உன் ஆளுகிட்ட லவ் சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நீ தானடா சொன்ன அப்படிங்கும் போது இங்க இன்னொரு பங்கமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்னன்னா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணல, ஹீரோயினோட அசிஸ்டண்டா ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் தான் போயிட்டு உல்டாவா மாத்தி சொல்லிட்டான். ஏண்டா இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொன்னான். இல்ல நான் அவளை லவ் பண்றேன், ஸோ அவ ஃப்ரெண்டை தேடுற மாதிரி அவ கூட டிராவல் பண்ணல, அந்த ஒரு கிக்குக்காக தான் நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயம் எல்லாம் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு வந்து கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ 2 பேர் காதல ஒன்று சேர்ந்து போச்சு. இவங்களோட லைஃப் ஹாஃபியா முடியுது. அப்படியே படத்தோட ஸ்டோரி முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.